कृष्ण कृष्ण श्रीमती जयप्रदा स्वामिनी दीना नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बुधने श्रीमती जयपताक स्वामिनिधि नमने नमो आचार्य पदाय निधाय कृपपदायिने गौरगततामताय नगर ग्रामतारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बुधने श्रीमती भक्तिवेदांत स्वामिनिधि नमने नमो आचार्य पदाय भक्तिवेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இன்னைக்கு அத்தியாயம் 3 கர்ம யோகத்துல 42வது ஸ்லோகம் கரெக்டுங்களா? ஓகே. History Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Indriyani paranyahur indriyebhya param manah manasastu para buddhir yo buddhe paradastu shaha. Hare Krishna. படிக்கிறது மாதாஜி. படிக்க மாதாஜி. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜடப்பொருளை விட உயர்ந்தவை. மனம் புலன்களை விட உயர்ந்தது. புத்தி மனதையும் விடவும் உயர்ந்தது. மேலும் அவனோ ஆத்மாவோ புத்தியை விடவும் உயர்ந்தவன். பொருளுரை: புலன்கள் பல்வேறு காம செயல்களின் வாயில்கள். காமம் உடலினுள் வைக்கப்பட்டுள்ள போதிலும் புலன்களின் மூலம் வெளியேற்றப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உடலை விட புலன்கள் உயர்ந்தவை. உயர்ந்த உணர்வான கிருஷ்ண உணர்வில் இருக்கும் போது இந்த வாயில்கள் வேலை செய்வதில்லை. கிருஷ்ண உணர்வில் ஆத்மா பரமபுருஷ பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறான். எனவே இங்கு விவரித்த உடல் இயக்கங்களின் வரிசை இறுதியாக பரமாத்மாவில் முடிவடைகின்றன. புலன்களின் இயக்கமே உடலின் இயக்கம் எனப்படுகிறது. புலன்களை நிறுத்துதல் என்றால் எல்லா உடல் இயக்கங்களையும் நிறுத்துவதாகும். ஆனால் மனமோ இயக்கத்திலேயே இருப்பதால் உடல் அமைதியாகவும் ஓய்வாக இருந்தாலும் மனம் கனவில் இயங்குவதைப் போல இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆயினும் மனத்திற்கு மேல் புத்தியின் உறுதி அமைந்துள்ளது. பக்திக்கு மேல் ஆத்மா அமைந்துள்ளது. புத்திக்கு மேல் ஆத்மா அமைந்துள்ளது. எனவே பகவானின் தொண்டில் ஆத்மா நேரடியாக ஈடுபடும் போது கீழ்நிலையில் உள்ள புத்தி, மனம், புலன்கள் என அனைத்தும் தானாகவே ஈடுபடும். கட உபநிஷத்தில் இது போன்று ஒரு பதம் உள்ளது. அங்கே புலனூட்சி பொருள்கள் புலன்களை விட உயர்ந்தவை என்றும் மனம் புலனூட்சி பொருள்களை விட உயர்ந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மனதை இறைவனின் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுத்திவிட்டால் புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இத்தகு மனப்பான்மை ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இறைவனின் உன்னத தொண்டில் மனம் ஈடுபடுத்தப்பட்டால் அது கீழான செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. கட உபனிஷத் ஆத்மாவை மகான், சிறந்தவன் என்று வர்ணிக்கின்றது. எனவே புலன் விஷயங்கள், புலன்கள், மனம், புத்தி இவை எல்லாவற்றையும் விட ஆத்மா உயர்ந்ததாகும். எனவே ஆத்மாவின் ஸ்வரூபத்தை, உண்மை நிலையை நேரடியாக புரிந்து கொள்வதே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். புத்தியை உபயோகப்படுத்தி ஆத்மாவின் ஸ்வரூபத்தை ஆராய வேண்டும். பின்னர் மனதை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த வேண்டும். இது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவன் புலனூட்சி பொருள்களிலிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறான். ஆனால் அது மட்டுமின்றி ஒருவன் தனது மனதை, புத்தியை உபயோகித்து உறுதிப்படுத்த வேண்டும். பரமபுருஷ பகவானிடம் பூர்ணமாக சரணடைந்து புத்தியுடன் மனதை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தினால் மனம் தானாகவே வலுவடைவது மட்டுமின்றி பாம்புகளைப் போல வலுவுடைய புலன்கள் பிடுங்கிய பாம்புகளைப் போல பாதிப்பு இல்லாதவையாகி விடுகின்றன. ஆனால் ஆத்மாவானது புத்தி, மனம், புலன்கள் ஆகியவற்றிற்கு எஜமானனாக உள்ள போதிலும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருடனான உறவில் அது வலிமை பெறாவிடில் மனக்கிளர்ச்சியால் இழிந்துவிடும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. செயல்படக்கூடிய புலன்கள் ஜடப்பொருளை விட உயர்ந்தவை.
ஏன்னா ஜட பொருட்களுக்கு உணர்வு கிடையாது. ஜடம் அப்படின்னாலே அது செயலற்றது, அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. மரக்கட்டை மாதிரி, கல்லு மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஆனா புலன்கள் செயல்படக்கூடியது. இப்ப வாய், கண், காது, மூக்கு, இந்த மாதிரி புலன்கள் செயல்படக்கூடியது. அப்ப இந்த புலன்களை விட உயர்ந்த நிலையில் உள்ளது மனம். ஏன்னா மனம்தான் நம்மை அந்த புலன்களை தூண்டுகிறது செய்ய சொல்லி. சோ புலன்கள் மனதுக்கு கீழே இருக்கு. அப்போ புலன்களுக்கு மேல மனம் இருக்கின்றது. மனதிற்கு மேல புத்தி, இன்டெலிஜென்ஸ். சோ அந்த மனமானது 1000 எண்ணங்களை நம்மளுக்கு கொடுக்கும். இதை பண்ணு, அதை பண்ணு, அங்க ஓடு, இங்க ஓடு, அதை செய், யாரும் பார்க்கல, நீ செய் அப்படின்னு எல்லாம் மனம் நிறைய நம்மள வழிகாட்டும். ஆனா அந்த புத்தி என்ன பண்ணும்? அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி, வேண்டாம், இதுதான் நல்லது, இதைத்தான் செய்யணும் அப்படின்னு புத்தி என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணி நான் மனம் போன போக்குல போனா என்ன ஆகும்? நாம நம்மளோட வழியே இன்னைக்கு உலகமே தலைகீழா இருக்கும். இப்ப இருக்கிற உலகத்தை விட மோசமா இருக்கும் மனம் போன போக்குல போனா. மனம் போன போக்கில் கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாமா? அப்போ அந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துறோம்னா புத்தியின் மூலமாக, இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம கட்டுப்படுத்துறோம். அதனால புத்தி மனதை விட உயர்ந்தது. ஆனா புத்தியை விட உயர்ந்தது எது இந்த உடலுக்குள்ள? ஆத்மா. ஏன்னா ஆத்மா பௌதீகமானதல்ல, அது ஆன்மீகமானது. ஆத்மா ஆன்மீகம் அப்படிங்கறதுனால அதுல சத்து, சித்து, ஆனந்தம் இருக்கு. ஆனா இப்ப மூடப்பட்டு இருக்கு. நாம இப்ப இதுக்கு முந்தின ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஆத்மா எப்படி கவர் ஆயிருக்கு இப்போ? பல போர்வைகளால. நெருப்பு புகையால் மூடப்பட்டுள்ளது போல, ஆஹ் கண்ணாடி தூக்கால் மூடப்பட்டுள்ளது போல, கருப்பையால் மூடப்பட்டுள்ளது போல. அப்போ அந்த ஆத்மாவை விட மேலானது என்ன? எங்க போய் முடியுது? பரமாத்மா. நமக்குள்ள இந்த உடலுக்குள்ள ஒவ்வொரு ஜீவராசி ஆத்மாவுக்கு பக்கத்துல யாரு இருக்கா? பரமாத்மா. அவர்தான் பகவான். பகவான் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும், மலத்தில் இருக்கிற புழுல கூட அவர் பரமாத்மாவாக உள்ளார். சோ இப்படி இந்த ஹைரார்கி, ஒன்றை விட ஒன்று சிறந்தது. அப்போ இந்த புலன்கள் பல்வேறு காமச் செயல்களோட வாயில்கள். ஆசைப்படுறதெல்லாம் எப்படி நடக்குது? நமக்கு ஒரு கருவி இருக்கு, நாம ஆசைப்படுறோம். ஆத்மா ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு உடல் என்கின்ற கருவி வேணும். அப்ப அந்த உடல் என்கின்ற கருவியில பல வாயில்கள், அந்த புலன்கள் எல்லாம் இருக்கு. அதன் மூலமாக இந்த உடலானது தான் அனுபவிக்கணுங்கிற ஆசையை இந்த உடலின் மூலமாக அந்த ஆத்மா நிறைவேற்றிக் கொள்கிறது. ஆசைப்படுறது ஒண்ணுதான் அந்த ஆத்மாவோட வேலை. ஆனா அது என்ன பண்ணுது? உடல் மூலமாக அதை அனுபவிக்கிறதா ஒரு பாவனை. ஆனா உண்மையில ஆத்மா எதையும் அனுபவிக்கிறது கிடையாது, உடல் தான் அனுபவிக்குது. அப்ப காமம் உடலில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த போதிலும் புலன்களின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. இப்ப நான் உன்னை அனுபவிக்கணும், சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்றேன்? மனம் முதல்ல அது தூண்டுது. அப்ப புத்தி சொல்லுது, எதை வேணா சாப்பிடு, நல்லா இருக்கும், உன் வாழ்க்கையை அனுபவி ராஜா, அனுபவின்னு புத்தி சொல்லுது. இல்ல இதே புத்தி நல்ல புத்தியா இருந்ததுன்னா, கட்டுப்படுத்தப்பட்ட புத்தியா இருந்ததுன்னா, வேண்டாம், இது தவறு, அது செய்யாத, இதனால் பாவம் உண்டாகும், அடுத்த பிறவில நீ அனுபவிப்ப, இப்ப விதைக்கிறது தான் நீ அடுத்தது அனுபவிப்ப, வேண்டாம், இந்த கெட்ட விதை விதைக்காத, நல்ல விதை விதை, அட்லீஸ்ட் நல்ல விதையாவது விதை. ஏன்னா விதையே விதைக்க கூடாதுங்கிறது தான் கிருஷ்ண உணர்வோட செயல். கிருஷ்ண உணர்வு அல்லாம செய்யறது நல்ல விதை கெட்ட விதை, நல்ல விதை கெட்ட விதை. நல்ல விதையில ஆப்பிளோ ஆரஞ்சோ இதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். கெட்ட விதை விதைக்கும் போது என்ன ஆகும்? அது முள்ளு மரத்தோட விதையை சாப்பிடுற மாதிரி. முள்ளு மரத்தை விதைச்சோன்னா என்ன வரும்? முள்ளுல வர்ற பழங்கள் அந்த முள்ள சாப்பிட வேண்டி வரும். சோ ஒட்டுமொத்தமா பார்த்தா உடலை விட புலன்கள் உயர்ந்தது. உயர்ந்த உருவான கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது அதன் வாயில்கள் வேலை செய்வதில்லை. புலன்கள் வேலை செய்யறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ண உணர்வில் ஆத்மா பரம புருஷ பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறான். இந்த ஆத்மாக்கு இங்க வேலையே கிடையாது. உடலை இதை செய், நான் அனுபவிக்கணும், நீ சாப்பிடு அப்படின்னு மனசை தூண்டாது ஆத்மா. அப்ப மனம் புலன்களை தூண்டாது. அப்ப புலன்கள் அடங்கிவிடும். ஆத்மா நேரடியாக பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொள்கிறது. அப்ப இங்க உடல் இயக்கங்களின் வரிசை இறுதியா எங்க முடியுது? பரமாத்மால.
புலன்களின் இயக்கமே உடலின் இயக்கம். ஏன்னா நம்ம உடல்ல பல்வேறு புலன்கள் இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா உடலோட இயக்கம். அப்ப புலன்களை நிறுத்துறது அப்படின்னா எல்லா உடல் இயக்கத்தையும் நிறுத்துறதாயிரும். ஆனா மனமோ எப்பவுமே இயக்கத்துல இருக்கும். இப்ப நிறைய பேரு சன்னியாசம் எடுத்துட்டு போய் தலைகீழா நின்னு தவம் புரிஞ்சு அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணுவாங்க. யம நியம ஆச்சனை போட்டு கை காலெல்லாம் ஆசனத்துல போட்டு சின்முத்திரை வச்சு உக்காந்துக்குவாங்க. உடல் இயக்கமே இல்ல. உடல்ல தான் இயக்கம் இல்ல. ஆனா மனம் என்ன பண்ணும்? போராடிட்டே இருக்கும். நீ அதை செய், இதை செய், நீ வீட்டுக்கு போய் இருந்துருச்சு, ஏன் தனியா உட்காந்து கஷ்டப்படுற, எவ்வளவு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த, நீ எவ்வளவு அனுபவிச்சுட்டு இருந்த, மனைவி கூட ரொம்ப பேரின்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தியே, இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, நீ அனாதையாடா, நீ இப்ப திரும்பி போ அப்படின்னு நிறைய மனம் வந்து பேசிட்டே இருக்கும். மனதை அடக்க முடியாது. ஆனா எல்லாம் என்ன பண்ணுவான்? கை கால் எல்லாம் அடக்கி உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா மனம் அங்க பேதலிச்சிட்டு இருக்கும். கனவில் இயங்குவதை போல இயங்கிக் கொண்டே இருக்கும். நீ எப்படியெல்லாம் இருந்தன்னு கனவுலயே அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவான். கனவுலயே வீட்டுக்கு கோட்டை கட்டிட்டு இருப்பான். ஆயினும் மனதிற்கு மேல் புத்தியின் உறுதி அமைந்துள்ளது. ஏன்னா புத்தி வந்து மனதுக்கு மேல அது ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். புத்திக்கு மேல ஆத்மா. இப்ப பகவானின் தொண்டில் ஆத்மா நேரடியாக ஈடுபடும் போது கீழே இருக்கிற அந்த புத்தியோ மனமோ புலன்களோ உடலோ தானாக அடங்கிவிடும். அப்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நீ அதை செய்யாத இதை செய்யாதன்னெல்லாம். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணித்தவுடன் அதற்கு வேற எந்த வேலையும் கிடையாது. கிருஷ்ணரை பற்றி நினைப்பது, பேசுவது, கேட்பது, பாடுவது அப்படின்னு ஆனந்தமா இருக்கும். அப்ப புலனுணர்ச்சி பொருட்கள் புலன்களை விட உயர்ந்தவை என்றும், மனம் புலனுணர்ச்சி பொருட்களை விட உயர்ந்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே மனதை இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தாவிட்டால் புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், 2 வேலை தான் இருக்கு நம்மளுக்கு. ஒண்ணு பகவானின் தொண்டில் ஈடுபடணும், 2 சாய்ஸ். இப்ப சில கேள்விகள்லாம் கொடுத்து எஸ் ஆர் நோ அப்படிம்பாங்களே, அது மாதிரி இங்க 2 ஆன்சர் தான் இருக்கு. ஒண்ணு பகவானுக்கு சேவை செய்யணும், இல்லையா அதை விட்டா மாயைக்கு சேவை செய்யணும். 2ல உனக்கு எது விருப்பமோ. ஏன்னா நாமெல்லாம் மதில் மேல் பூனைகள், தடசர சக்தி. அதனால ஒண்ணு கிருஷ்ணாக்கு நீ சேவை செய், இல்லைன்னா மாயாக்கு சேவை செய். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இறைவனின் உன்னத தொண்டில் மனம் ஈடுபடுத்தப்பட்டால் அது கீழான செயல்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ச்சம் ரசோ அப்பியச்ச பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்போ உயர்ந்த சுவை ஒருவனுக்கு கிடைக்கும் போது அவன் தாழ்ந்த சுவையில் ஈடுபட மாட்டான். மிக உயர்ந்த ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுறீங்க, ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கு. ஆனா இதுவே ரோட்டு ஓரத்துல ஒரு குடிசையில ரொம்ப கையெல்லாம் கழுவாம, பாத்திரமெல்லாம் சரியில்லாம ஒரு சமையல் செஞ்சு அதை வந்து வித்துட்டு இருக்கான் ஒருத்தன். தண்ணி கூட பக்கத்துல ஒரு குட்டையில எடுத்துட்டு வருவான், கழிவு நீர் தேங்கின குட்டையில. அதை பாக்குறீங்க கண்ணால. ஆனா நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டவங்க, உங்களால சாப்பிட முடியுமா? வாந்தி வந்துரும், பேதி வந்துரும். ஏன்னா உடம்புக்கு ஒத்துக்காது, மனசுக்கு ஒத்துக்காது. அதையே நினைச்சு உங்களுக்கு வாந்தி வந்துரும். உயர்ந்த சுவை கிடைத்தவனுக்கு தாழ்ந்த சுவை என்றைக்குமே ஈடுபடுறது கிடையாது. அது போல கிருஷ்ண நாமம், கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு என்பது மிக உயர்ந்த சுவை. அதை விட்டுட்டு தாழ்ந்த சுவையில புலன்களை ஈடுபடுத்த அவன் விரும்ப மாட்டான். அதனால அவன் கீழான செயல்களில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அதான் ஆத்மாவை மகான் அப்படின்னு உபனிஷம் சொல்லுது. அப்ப புலன் விஷயங்கள், புலன்கள், மனம், புத்தி இவை எல்லாவற்றையும் விட ஆத்மா உயர்ந்தது. எனவே ஆத்மாவுக்கு ஸ்வரூபத்தை, உண்மை நிலையை நேரடியாக புரிந்து கொள்வதே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. உயர்ந்த ஒண்ணு என்னன்னா ஆத்மா. ஏன்னா ஆத்மா வந்து ஆனந்தமானது. அந்த ஆனந்தத்தை நாம எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா கிருஷ்ண உணர்வின் மூலமாக. அப்ப புத்தியை பயன்படுத்தி ஆத்மாவோட சுரூபம், ஜீவேன ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்யதாச, அப்ப கிருஷ்ண உணர்வுல அதை ஈடுபடுத்தணும். உண்மையிலேயே கிருஷ்ணருக்கு தாசராக இருக்கிறதுங்கிறது இந்த பௌதீகமான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. ஆன்மீக கண்ணோட்டத்துல பகவான் என்ன பண்றாருன்னா, அங்க ஆன்மீக லோகத்துல எப்பவுமே பக்தர்கள்
தாசானு தாசனாக கிருஷ்ணருக்கு கீழே இருக்கிற பக்தர்களுக்கு, உயர்ந்த பக்தர்களுக்கு தாசனாக இருக்குல்ல ரொம்ப மன மகிழ்ச்சி அடையறாங்க, ஆனந்தம் அடையறாங்க. அதே போலத்தான் ஆன்மீக உலகிலையும் அங்க பகவானுக்கு சேவை செய்வதில் ரொம்ப ஆனந்தம் அடையறாங்க. அதே நிலைதான் இங்க ஜீவன் முக்தா. உடல் இருக்கும் போதே முக்தி பெற்ற ஆத்மாக்கள் பகவானுக்கு சேவை செய்வதில் ஆனந்தம் அடைகிறார்கள். அந்த ஆனந்தமயோ அபியாஷாத். ஆனந்தம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்குரியது, உடலுக்குரியது மகிழ்ச்சி. மனதுக்குரியது மகிழ்ச்சி, உடலுக்குரியது இன்பம். உடல்ல நீங்க இன்பம் அனுபவிக்கணும் அப்படின்னா பாருங்க, இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்கிறீங்க, அது ஒரு இன்பம். ஆனா அங்கேயே இருக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் அது சலிச்சு போடும் இல்லைங்களா? அப்ப நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். அது தொடர்ந்து தனிக்குள்ளேயே இருக்க முடியாது. அது ஒரு சிற்றின்பம், அதோட முடிஞ்சுது. மனதுக்குரியது மகிழ்ச்சி. சோ மனதுக்கு இதமா சிலர் பேசுறாங்க, உங்களை புகழ்றாங்க. ஜட உலகுல அரசியல்வாதி எல்லாம் புகழ்ச்சிகள் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, புகழ்ச்சி கிடைக்கும். ஆனா அது நிலையானதா கேட்டா நிலை இல்லை. அடுத்த ஆட்சி வந்தா உங்களையவே திருப்பி போடுவான், தோசை திருப்பி போடுற மாதிரி. இவன் அந்த ஊழல் பண்ணினான், இந்த ஊழல் பண்ணான், நான் கட்சி மாறுகிறேன்னு உங்ககிட்ட இருந்தவன் அந்த பக்கம் ஓடிடுவான். அப்ப அதெல்லாம் சிற்றின்பம். ஆனா ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடியதோ ஆனந்தமானது, நித்தியமானது. அதான் சத்து சித்து ஆனந்தம், அது என்றுமே நித்தியமானது. அப்ப புத்தியை உபயோகப்படுத்தி ஆத்மாவின் சுரூபம் என்னன்னா பகவானுக்கு சேவை செய்வது, எப்போதும் கிருஷ்ண உணர்வில் நம் மனதை ஈடுபடுத்தணும். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. எல்லாருமே சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு எங்கெங்கேயோ தேடுறோம், இல்லாத இடத்துல தேடுறோம். ஆப்பிள் ஜூஸை போய் பிராந்தி கடையில கேட்டா கிடைக்குமா? அது மாதிரிதான் இந்த உலகம் மயக்கக்கூடியது. எப்படின்னா சாராயம் குடிச்ச மாதிரி எல்லாருமே மயக்கத்துல இருக்கிறாங்க, ஜட மயக்கம். உண்மையே தெரியறது இல்ல. அந்த மயக்கத்திலிருந்து வெளியில் வந்தாதான் உண்மை தெரியும், நம்ம சொரூப நிலை என்ன அப்படின்னு. அப்ப புலனுகர்ச்சி பொருட்களில் விலகி இருக்குமாறு நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். ஆனால் அது மட்டுமன்றி ஒருவன் தனது மனதை புத்தியை உபயோகித்து உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா மனம் ரொம்ப அலைப்பாய்வது, மனதை அடக்க யாராலும் முடியாது. ஈவன் அர்ஜுனா கூட சொல்றார், என் மனசை அடக்க முடியல, காற்றை கூட நான் அடக்கி விடுவேன். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயுர் ஏவ சுதுஷ்கரம் அப்படிங்கிறார். வாயுவை கூட அடக்கி விடுவேன், ஆனால் என் மனசை அடக்க முடியல. சயின்டிபிக்கா அதை நிரூபிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். மனதை அடக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனம் நம்ம நம்ம குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும். இங்க பிடிச்சா அங்க ஓடும், அங்க பிடிச்சா இங்க ஓடும். போனதை நினைக்கும், வர்றத நினைக்கும், இல்ல இருக்கிறத நினைக்கும். மொத்தத்துல சந்தோஷமா இருக்கவே விடாது. அது போயிடுச்சே, இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி பேசியிருக்கலாமே, அது நடந்திருக்கலாமே, அவனை அப்படி பண்ணிருக்கலாமே, இவனை இப்படி பண்ணிருக்கலாமே, அவன் என்னை நேத்து பேசினான்ல, அவனை பாரு என்ன பழி வாங்குறான் பாரு. சோ அவங்ககிட்ட எப்படி போராடலாம்? நம்ம ஜட உலகுல போராட்டம் வாழ்க்கை. அதனால மனம் ஒரு நிலையா இருக்காது. மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப அரிது. ஆனானப்பட்ட யோகிகளுக்கு கூட அது அரிது. அதனாலதான் அவங்க அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றாங்க. படிப்படியாக பல ப்ராசஸ், யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண தியானங்கிறது 7வது வழிமுறை. கடைசியா அதுக்கு போறாங்க. அத்தனை ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் மனதை அடக்கறக்கே அவங்களுக்கு கொஞ்சமா முடியுது. ஆனா நம்ம டைரக்டா கிருஷ்ண உணர்வை எடுத்தவர்கள் டைரக்டா அந்த தியான நிலைக்கு போறாங்க, 7வது நிலைக்கு. எப்படி? எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணர் தான் நம்மளோட புலன்களை அடக்கக்கூடியவர். அந்த புருஷோத்தமரான கிருஷ்ணர் தான் நம்ம புலன்களை அடக்குபவராக நமக்குள்ள. அவர் ரிஷிகேஷர் அப்படின்னா புலன்களை அடக்குபவர். சோ பகவானை அந்த புலன்களை அடக்கும் நாயகரான அவரை நினைக்கும் போது புலன்கள் தானாக கட்டுப்பட்டு விடுகிறது. எப்படி அம்பரீஷ் மகாராஜா கண்களால் பகவானின் ரூபத்தை கண்டாரோ, கைகளால் அவருக்கு சேவை செய்யவும், பக்தர்களை ஆலிங்கனம் பண்றதுக்காக தன் உடல்களையும், நாக்கை பகவானின் பிரசாதத்தை ருசிப்பதற்காகவும், வாயை அவருடைய நாமத்தை சொல்வதற்காகவும், கால்களை அவரது கோயில்களை நோக்கி செல்வதற்காகவும், கைகளால் அவரை வணங்குவதற்காகவும், இப்படி எல்லா உறுப்புகளையும்
காதுகளால் அவரது நாமத்தை கேட்பதும் அவரது நாம ரூபம் குணம் லீலைகளை பற்றி கேட்பதும் இவ்வாறாக அவர் தனது புலன்கள் அனைத்தையும் ஏகேக குருநந்தன வியவஷா ஆத்மீகா புத்தி ஏகேக குருநந்தன தன் புலன்கள் அனைத்தும் ஒருமுகப்படுத்தினார் கிருஷ்ண உணர்வுல. சோ ஒரு பாயிண்ட்ல எப்படி இந்த அம்பு எய்யறவங்க எல்லாம் ஒரு பாயிண்ட்ல கண் அப்படியே நேரா வச்சு புத்தி கூர்மையா அதிலே வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா அதுல பாயிண்ட்ல போய் அடிக்கும். அதுதான் அர்ஜுனன் பண்ணினார். மரத்து மேல கிளிகளை எல்லாம் தொங்க விட்டு அந்த கிளி மேல அம்பு எய்தணும். சிறுவர்களாக இருந்த போது பஞ்ச பாண்டவர்கள், துரியோதனன் அந்த 100 பேரும், அந்த வியாசதே இவர் அவங்களோட துரோணாச்சாரியார் குரு அம்பை இதை சொன்னார். அப்ப அர்ஜுனன் மட்டும்தான் கரெக்டா அந்த கிளியோட கண்கள் மேல கரெக்டா அம்பு எய்தணும். எப்படி உன்னால முடிச்சதுன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அவங்க எதை பார்த்த குறி வச்சாங்கன்னு. நான் மரத்தை பார்த்தேன், கிளைய பார்த்தேன், இலைய பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவான், கிளிய பார்த்தேன். ஆனா அர்ஜுனன் சொன்னா அந்த கிளியோட கண்களை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிளி ஒரு இடத்துல நிக்காது, இப்படியே சுத்திட்டே இருக்கும். அந்த சுத்துற கிளிய கரெக்டா அடிக்கணும், வில்லும் அம்பு வச்சு கரெக்டா அடிக்கணும். அர்ஜுனன் அதை கரெக்டா அடிச்சான். அப்போ ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தி அங்கங்க அலைப்பாய். ஒண்ணு அங்க நான் நாமம் சொல்றேன், கண்ணு அங்க பாக்குது, காது அங்க கேக்குது, எதையோ நாம பார்த்துட்டு வாயில மட்டும் சொன்னாக்க அது கண்டிப்பா மனசு ஒருநிலைப்படுத்த முடியாது. எல்லா புலன்களையும் ஒருமுகப்படுத்தணும். அப்ப புத்தியுடன் மனதை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தினால் மனம் தானாகவே வலுவடைவது மட்டுமன்றி பாம்புகளைப் போல வலுவுடைய புலன்கள் பல்பிடுங்கிய பாம்புகள் போல பாதிக்கப்படாதவை ஆகின்றன. சோ பல்பிடுங்கின பாம்பு பயனற்றது இல்லையா? அது போல இந்த புலன்கள், அதுக்கு எல்லா புலன்களுக்கும் எல்லா உணர்வும் இருக்கும். அந்த உணர்வுகளை எப்படி அடக்க முடியும்னா, தானாகவோ அல்லது தலைகீழா நின்னோ தியானம் பண்ணியோ அடக்க முடியாது. கிருஷ்ண உணர்வை எடுத்த உடனே நாம ஒரு மாசம் தொடர்ந்து பகவானோட நாமத்தை சொல்லும் போதே 2வது மாசமே நம்மளுக்கு அந்த மருந்தோட எஃபெக்ட் தெரியும். ஆனா இதுல ஆரம்பத்திலேயே நாம என்ன படிச்சிருக்கோம், ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அந்த மருந்தை நீங்க என்னென்ன இருக்கு இதுல சொன்னாதான் நான் சாப்பிடுவேன், யாருமே அடம் பிடிக்க மாட்டோம். டாக்டர் என்ன கொடுக்குறாரோ நம்பி அதை சாப்பிடுறோம். அது போல பகவத்கீதை என்ன சொல்லுதோ அதை நம்பி யாரெல்லாம் செய்யறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் இந்த ஜட நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். இல்ல டாக்டர்கிட்ட கேட்பீங்களா யாராவது, நீங்க காலையில கொடுத்தது நான் நைட்டு தான் சாப்பிடுவேன், இல்ல நீங்க கொடுத்த 10-30 மாத்திரையும் ஒட்டுக்கா ஒரே நாள்ல சாப்பிடுறேன், டாக்டர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நாம செய்வோம். காலையில 2, சாயந்தரம் 1 அப்படி சாப்பிட்டு வாங்க, ஒரு 10 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா அதே மாதிரி சாப்பிடுவோம், நம்மளுக்கு உடல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது போல பகவத்கீதையானது எப்படி பகவான் சொல்றாரோ அது மாதிரி செஞ்சாதான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். சோ கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருடனான உறவில் வலிமை பெறாவிடில் மனக்கிளர்ச்சியால் இழந்து விடும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ ஆத்மாவானது புத்தி மனம் புலன்கள் ஆகியவற்றிற்கு எஜமானாக உள்ள போதிலும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருடனான உறவில் அது வலிமை பெறாவிடில், சோ புலன் மனம் புத்தி எல்லாமே கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். இதுதான் முடிவு. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் 43. ஏவம் புத்தி பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜசி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் து ராட்சதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. இவ்வாறாக ஜடப்புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றை விட உயர்த்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா தெளிவான ஆன்மீக புத்தியினால் கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும். பொருளுரை. கீதையின் இந்த 3ஆம் அத்தியாயம் உருவற்ற சூன்யத்தை இறுதி லட்சியமாக கொள்ளாமல் தான் பரமபுருஷ பகவானுடைய நித்திய தொண்டன் என்பதை அறியும் கிருஷ்ண உணர்வினை முடிவாக சுட்டி காட்டுகிறது. பௌதீக வாழ்வில் காம உந்துதல்களாலும் ஜட இயற்கையின் வளங்களை அடக்கியாலும் ஆசையாலும் ஒருவன் நிச்சயமாக வசப்படுத்தப்படுகிறான். அதிகாரத்தன்மைக்கான ஆசைகளும் புலனுணர்ச்சிக்கான ஆசைகளும்
கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரிகளாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வின் பலத்தால் ஜடப்புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும். தொழிலையும் விதிக்கப்பட்ட கடமைகளையும் திடீரென்று விட்டுவிட தேவையில்லை. மாறாக படிப்படியாக கிருஷ்ண உணர்வை அபிவிருத்தி செய்து கொள்வதன் மூலம் தனது ஸ்வரூபத்தை நோக்கி செலுத்தப்படும் ஸ்திரமான புத்தியினால் பௌதீக புலன்களாலும் மனதாலும் பாதிக்கப்படாத திவ்யமான தலத்தில் நிலை பெற முடியும். இதுவே இந்த அத்தியாயத்தின் சாரமாகும். பக்குவமற்ற ஜட வாழ்வை வாழ்ந்து கொண்டுள்ள நிலையில் தத்துவ கற்பனைகளோ பெயரளவிலான யோகாசன பயிற்சிகளை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான செயற்கையான முயற்சியோ ஆன்மீக வாழ்வில் மனிதனுக்கு ஒருபோதும் உதவ முடியாது. உயர்ந்த புத்தியை கொண்டு அவன் கிருஷ்ண உணர்வில் பயிற்சி பெற வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தின் கிருஷ்ண உணர்வில் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தல் அல்லது கர்ம யோகம் என்னும் 3ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஜடப்புலன்கள், மனம், புத்தி இதைவிட உயர்ந்ததாக இந்த ஆத்மாவை ஆகியவற்றை உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து. அப்படின்னா உயர்ந்தவனாக தன்னைனா என்ன? தான் என்பது என்ன இங்க? ஆத்மா. வெரி குட். அப்போ உடல் கிடையாது, நம்ம உடல் கிடையாது. தான் என்பது ஆத்மா. தன்னை உணர்ந்தவன் அப்படின்னா ஆத்மாதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நாம் உடல் கிடையாது. நான் உடல் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஜடத்துலதான் அதிகமா ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா தன்னை ஆத்மாவாக உணர்ந்து அந்த மனம், புத்தி, புலன்கள் இதையெல்லாம் அவனால சீக்கிரம் அடக்க முடியும். அப்ப பலன் பொருந்திய பயங்களை உடைய அர்ஜுனா ஆன்மீக புத்தியினால், தெளிவான ஆன்மீக புத்தியினால், அதாவது ஆன்மீக புத்தினா என்ன? கிருஷ்ண உணர்வில் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை நித்திய வைரினா அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா? அப்ப அந்த எதிரி அமரக்கூடிய இடம் எது? இன்னும் காமத்திலையும் மனது இல்ல. ஆமா மாதாஜி, அந்த காமம் அமரக்கூடிய நித்திய வைரினா என்கின்ற அந்த காமம் அமரக்கூடிய இடம் எது? இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல நாம படிச்சோம் இல்லையா? காமம் அமரக்கூடிய இடங்கள் மனம், புத்தி, அகங்காரங்களா மாதாஜி? புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடம்னு இந்திரியாணி மனோபுத்திர் அத்தியாதிஷ்டானம் உச்சியதேன்னு படிச்சோம் இல்லையா? இதுக்கு 2 ஸ்லோகத்திற்கு முன்னாடி. மனம், புத்தி, இடங்கள். மாதாஜி மனம், புத்தி, அகங்காரம் திருப்பி சொல்றீங்க இல்லைங்க மாதாஜி. புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய புலன்கள். ஈஸ்வரி மாதாஜி. ஆமாங்க, நான் சொன்னேன். சோ அந்த மனம், புத்தி, புலன்கள் இதுலதான் காமம் அமரக்கூடிய இடம்னு படிச்சோம். சரி. இது எப்படி சரி பண்றது? கிருஷ்ண உணர்வுல வந்தா மட்டும்தான் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து கிருஷ்ண உணர்வை எடுத்தோம்னா அதை சரி பண்ண முடியும். இல்லைன்னா அந்த நித்திய வைரினா, நித்திய அப்படின்னா நிரந்தரமான எதிரி நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். எந்த இடத்துல? மனம், புத்தி, புலன்கள்ல. அப்போ இதுக்கெல்லாம் நிறைய பேர் தீர்வு என்ன பண்ணுவாங்கன்னா, உருவமற்ற சூனியத்தை இறுதி லட்சியமாக கொண்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. பரமபுருஷ பகவானுடைய நித்திய தொண்டன் அப்படிங்கிறத உணர்ந்து கிருஷ்ண உணர்வை எடுத்துனாதான் இதை சரி பண்ண முடியும். ஏன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் நமக்கு அதுல இருந்து விடுவிக்க முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் கட்டுப்படாத ஆத்மா. நாமெல்லாம் கட்டுண்ட ஆத்மா. கட்டுக்களை அவிழ்க்கணும்னா கட்டுப்படாத ஒருத்தர் தான் கட்டுக்களை அவிழ்க்க முடியும். இப்ப நாம கோடானு கோடி பேர் கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்ம கட்டு அவிழ்க்கணும்னா கட்டுக்கு உட்படாத ஒரு ஆத்மா யாரு? பரம ஆத்மா பகவான் கிருஷ்ணர் தான். அவர் தான் நம்மள அந்த கட்டுக்கள்ல இருந்து அவிழ்க்க முடியும். இப்ப பௌதிக வாழ்வில் காம உந்துதல்களாலும் ஜட இயற்கையின் வளங்களை அடக்கியாலும் ஆசையினாலும் ஒருவன் வசப்படுத்தப்படுகிறான். ஏன்னா நாமெல்லாம் மாயை வசப்பட்டவர்கள். 4 குறைபாடுகள் என்ன முக்கியமானது? நம்ம மாயின் வசப்பட்டவர்கள். ஏன்னா நம்மளாம் அடக்கி ஆளணும். அகம் கர்த்தா அப்படிங்கிற எண்ணத்துல இங்க வந்திருக்கிறோம். அதனாலதான்
மனைவியை கணவன் அடக்குறான், கணவனை மனைவி அடைக்கிறான், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடக்குறாங்க, முதலாளி தொழிலாளி அடக்குறான், அரசியல்வாதி தொண்டர்களை அடக்குறான். இப்படி எங்கு பாரும் ஒரு சிறு எறும்புல இருந்து யானை வரைக்கும் அடக்கி ஆளும் தன்மை, தங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அடக்கணுங்கிற ஒரு மனோபாவம் எல்லார்கிட்டயும் இருக்கு. அப்புறம் இந்த பௌதிகத்துல காம உந்துதல்கள், எல்லாத்துலயும் ஆசை இருக்கு, எல்லாருக்குமே ஆசை இருக்கு, காசப்பட்டுதான் இங்க வந்திருக்கோம். ஆனா அந்த ஆசையை யாரால அடக்க முடியாது. ஆனா அதை வந்து டைவர்ட் பண்ணலாம், எப்படி? பகவானுக்காக. அதிகாரத்தன்மைக்கான ஆசைகளும் புலனுணர்ச்சிக்கான ஆசைகளும் கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரி, நித்திய வைரினா. ஆனால் கிருஷ்ண உணர்வின் பலத்தால் ஜடப்புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும். இப்ப ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுக்கு சொல்யூஷன், ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரே ஒரு ஆன்சர் தான், நோ சாய்ஸ். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு, கிருஷ்ண உணர்வுனால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இப்ப ஜடப்புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை கிருஷ்ண உணர்வால் கட்டுப்படுத்த முடியும். தொழிலையும் விதிக்கப்பட்ட கடமையை அதுக்காக விட்டுட வேண்டிய அவசியம் கிடையாது. மாறா படிப்படியா, கிராஜுவலா நம்ம கிருஷ்ண உணர்வை அபிவிருத்தி செஞ்சு தனது சொரூபத்தை நோக்கி செலுத்தப்படும் ஸ்திரமான புத்தியினால் பௌதிக புலன்களாலும் மனதாலும் பாதிக்கப்படாத திவ்யமான தளத்தில் நிலை பெற முடியும். இந்த அத்தியாயத்துல இதுதான் நம்மளுக்கு பகவான் கிருஷ்ணர் கர்ம யோகத்துல நம்மளுடைய கடமையை எவ்வாறு செய்து கொண்டே கிருஷ்ண உணர்வை அடைவது. ஏன்னா செயலின்றி இருக்க முடியாது, கடமை கண்டிப்பா செய்யணும். இந்த உடலை பாதுகாக்கவாவது நாம் செய்யணும். அப்ப உடலை பாதுகாத்தாதான் பக்தி இந்த உடல் மூலமா பண்ண முடியும். இப்ப பக்குவமற்ற ஜடவாழ்வியை வாழ்ந்து கொண்டுள்ள நிலையில் தத்துவ கற்பனைக்கோ பெயரளவு யோகாசன பயிற்சிகளை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான செயற்கை முறையோ ஆன்மீக வாழ்வில் மனிதனுக்கு ஒருபோதும் உதவ முடியாது. நிறைய பேர் இந்த உடலுக்கான பயிற்சி யோகா சென்டர்னு போய் தலைகீழா நிக்கிறது, மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதோ சூனியத்தை நினைக்கிறது, இதெல்லாம் வந்து தவறான பாதை. கண்டிப்பா புலன்களை கட்டுப்படுத்திருக்க அதெல்லாம் போலியான யோகாலாம் உதவாது. கிருஷ்ண உணர்வு ஒன்றே, அதுலதான் பயிற்சி பெறணும். கிருஷ்ண உணர்வுனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த உலகத்துல நாம தான் சொல்லி கொடுக்கணும். அதனால மட்டும்தான் நம்ம வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும், வேற எதனாலையும் முடியாது. ஏன்னா நம்மளுக்கும் கிருஷ்ணாக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பகவான் இல்லாம நம்ம கிடையாது, அவரோட பார்ட் அண்ட் பார்சல். மனசுக்குள்ள அவர் தான் பரமாத்மாவா எல்லா இதயத்திலும் இருக்கிறார். அவர் நினைச்சா நம்மள மாத்த முடியும். நானா கட்டுப்படுறேன்னா முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட நம்ம புலன்கள் நாம கட்டுப்படுத்துற அளவுக்கு கிடையாது. இப்ப பகவான் தான் எல்லா புலன்களுக்கும் அதிபதி, ரிஷிகேஷர். சோ அவர் தான் நம்ம புலன்களை கட்டுப்படுத்துவோம். எப்போ நாம் அவரை சரணடையும் போது, அவரது நாமத்தை தொடர்ந்து சொல்லும் போது நாம் தூய்மையாக்கப்பட்டு அவரோட கட்டுப்பாட்டுல நாம் இயங்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் படிப்படியாக எல்லா விடுதலையும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்த்துடலாம். உன்னத அறிவு, அத்தியாயம் 4. அதுல வந்து பகவான் உன்னத அறிவை பற்றி நமக்கு சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம், ஸ்ரீ பகவான் வாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இஸ்வாகவே பிரவீத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனிதகுல தந்தையான மனுவுக்கும் மனு இஸ்வாமன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர். பொருளுரை: பகவத்கீதை சூரிய கிரகத்திலிருந்து தொடங்கி அனைத்து கிரகங்களின் மன்னர்களுக்கும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு உபதேசிக்கப்பட்டது என்ற சரித்திரத்தை இங்கு நாம் காண்கிறோம். எல்லா கிரகங்களிலும் மன்னர்களும் குடிமக்களை காக்க வேண்டியவர்கள். எனவே மக்களை ஆள்வதற்காக அவர்கள் காமம் என்னும் பௌதிக பந்தத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அரச குலத்தோர் அனைவரும் பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது அவசியம். முழுமுதல் கடவுளுடன் நித்திய உறவை வளர்க்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தை பயில்வதே மனித பிறவியின் நோக்கமாகும். மேலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா நாட்டிலும் உள்ள அனைத்து தலைவர்களும் கல்வி, பண்பாடு மற்றும் பக்தியின் மூலமாக குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளார்கள். வேறு விதமாக கூறினால், எல்லா தேச தலைவர்களும் கிருஷ்ண உணர்வின் விஞ்ஞானத்தை பரப்புவதற்கு கடமைப்பட்டுள்ளார்கள். அதன் மூலம் மனித பிறவியின் வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளும் மக்கள் இம்மாபெரும் விஞ்ஞானத்தினால் வெற்றி பாதையில் முன்னேறுவார்கள். இந்த யுகத்தின் சூரிய தேவனுக்கு விவஸ்வான்
சூரியனின் மன்னன் என்று பெயர். சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் சூரியனே மூலமாகும். பிரம்ம சம்ஹிதையில் 5.52 கூறப்பட்டுள்ளது. மாதாஜி அந்த ஸ்லோகம் மட்டும் படிங்க. सुरेश सविता सकलग्रहाणां राजसमस्तसुरमूर्तिभजेश तेजा यज्ञान्यया प्रमदी समृतकालचक्रो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. பிரம்மா கூறினார், முழுமுதற் கடவுள் ஆதி புருஷருமான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். எல்லா கிரகங்களுக்கும் தலைவனான சூரியன் அளவற்ற சக்தியையும் உஷ்ணத்தையும் இவருடைய கட்டளைக்கேற்ப பெற்றுள்ளான். பகவான் கண்ணனின் பிரதிநிதிக்கும் இந்த சூரியன் அவரது கட்டளைகளுக்கு படிந்து தனது மாதாஜி, பகவான் கண்ணை பிரதிநிதிக்கும் இந்த சூரியன் பகவானின் கண்ணை ஓ சரி சரி கண்ணன் சரி மதி. பகவானின் கண்ணை பிரதிநிதிக்கும் இந்த சூரியன் அவரது கட்டளைகளுக்கு படிந்து தனது பாதையில் சுற்றி கொண்டுள்ளன. வெப்பமும் ஒளியும் தருவதன் மூலம் கிரகங்களை கட்டுப்படுத்தி அனைத்து கிரகங்களுக்கும் மன்னனாக விளங்கும் சூரியனை சூரிய தேவன், தற்போது சூரிய தேவனின் பெயர் விவஸ்வான், ஆட்சி செய்வது வருகிறான். கிருஷ்ணரது ஆணைப்படியே அவன் சுழன்று கொண்டுள்ளான். பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளும் முதல் மாணவனாக பகவான் கிருஷ்ணர் விவஸ்வானை ஆக்கினார். எனவே பகவத்கீதை அற்புதமான ஏட்டுக்கல்வி, அறிஞருக்கான கற்பனை கல்வி அல்ல. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே கீழிறங்கி வரும் ஞானத்திற்கான தரமான புத்தகமாகும். கீதையின் வரலாற்றை மகாபாரதத்தில் சாந்தி பவ்யா 348, 51, 52 பின்வருமாறு நாம் காண முடியும். மறுபடியும் ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு மாதாஜி. கிரேத யுக தௌலா சதோ விவஸ்வான் युगादौ स ततो विवस्वान्मनवे ततो मनुस्सालोक प्रत्यक्तं सीता ये स्वाहवे ततो इस्वागुणा सकतिदो व्याप्य लोकान् अवस्थिततः. திரேதா யுகத்தின் ஆரம்பத்தில் பகவானுடன் உறவு பற்றிய இந்த விஞ்ஞானம் விவஸ்வானால் மனுவிற்கு வழங்கப்பட்டது. மனித குலத்தின் தந்தையான மனு தனது மகனும் பூலோகத்திலுள்ள மன்னனும் ஸ்ரீராமர் அவதரித்த ரகுவம்சத்தின் முன்னோடியுமான மன்னர் இவஸ்வாவிற்கு இதனை அளித்தார். எனவே மனித சமுதாயத்தில் இஸ்வாகுவின் காலத்திலிருந்தே பகவத்கீதை இருந்து வந்துள்ளது. 4032 வருடங்கள் நீடிக்கும் கலியுகத்தை நாம் தற்போது 5000 வருடங்களை மட்டுமே கடந்துள்ளோம். கலியுகத்திற்கு முந்தைய யுகம் துவாபர யுகம் 8 லட்சம் வருடங்கள், அதற்கு முந்தைய யுகம் திரேதா யுகம் 12 லட்சம் வருடங்கள். இவ்விதமாக சுமார் 20 லட்சத்தி 5 வருடங்களுக்கு முன்பே தனது சீடனும் மகனுமான பூலோக மன்னன் இஸ்வாவுக்கும் மனு இதனை கூறியுள்ளார். தற்போதைய மனுவின் ஆயுட்காலம் 30,53 வருடங்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதில் என்ன மாதாஜி 30,53,00,000 லட்சம் வருடங்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதுபோல அதில் 4000 வருடங்கள் கழிந்துள்ளன. 4 லட்சம் கழிந்துள்ளன. மனுவின் பிறப்பிற்கு முன்பே பகவானால் அவரது சீடனும் சூரிய தேவனுமான விவஸ்வானுக்கு கீதை கூறப்பட்டதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் ஏறத்தாழ 12,04,00,000 வருடங்களுக்கு முன் கீதை உபதேசிக்கப்பட்டது ஆக கணக்கிடலாம். மனித சமுதாயத்தில் இஃது 20 லட்சம் வருடங்களுக்கு மேல் வழக்கில் இருந்து வந்துள்ளது. ஏறத்தாழ 500 வருடங்களுக்கு முன் அர்ஜுனன் பகவான் மீண்டும் உபதேசித்தார். கீதையின் கூற்றின்படி கீதையை உரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றின்படி இதுவே கீதையின் சரித்திரம் பற்றிய தோராயமான கணக்கீடு. விவஸ்வான் சூரிய வம்சத்தின் சத்திரியர்களின் தந்தை என்பதால் பகவத்கீதை அவருக்கு வழங்கப்பட்டது. முழுமுதற் கடவுளால் கூறப்பட்டதால் இந்த பகவத்கீதை வேதங்களுக்கு சமமான ஞானம், அபௌரேஷ்யா, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானம் எனப்படும் வேத கட்டளைகளை மனித வியாக்கியானமின்றி உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்படுவதை போல் கீதையும் பௌதிக வியாக்கியானங்களின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வீண்வாதம் செய்ய ஏட்டறிஞர்கள் தங்களது சுய வாழ்வின் கீதையை பற்றி கற்பனை செய்யலாம். மாதாஜி சுய வழியில் கீதையை பற்றி கற்பனை செய்யலாம். ஆனால் அது உண்மையான பகவத்கீதை ஆகாது. எனவே கீதையை சீட பரம்பரையின் மூலம் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் இதனை சூரிய தேவன் தனது மகனான மனுவிற்கும் மனு தன் மகன் இஸ்வாவிற்கும் இதனை உபதேசித்தனர். இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி.
ஸோ இங்க வந்து எப்படி அஹ், அரசர்கள் மூலமாக இந்த ஞானம் இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். இப்ப விவஸ்வான் மனிதகுல தந்தையான மனு வந்து இஸ்வாகு மன்னனுக்கும் இதை அப்படியே பரம்பரை பரம்பரையாக மன்னர் பரம்பரையில மூலமாக இந்த ஞானம் இறங்கி வருது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து மன்னர்கள் அப்படின்னா பகவானுடைய தூதுவர்களாக பகவானாகவே மன்னர்கள் மதிக்கப்பட்டாங்க அந்த காலத்துல. சோ மன்னர்கள் மூலமாக இந்த கீதை ஞானம் மக்களுக்கு எல்லாம் பரப்பப்பட்டு மக்கள் வந்து நல்வழிப்படுத்துறது ஒரு மன்னனோட கடமை. மன்னன் என்ன பண்ணுவானா தனது குடிமக்கள் எல்லோருக்கும் இந்த அறிவை பரப்பணும். அதனாலதான் மன்னர்கள் மூலமாக இது பரப்பப்பட்டது. இப்ப எல்லா கிரகங்களின் மன்னர்களும் குடிமக்களை காக்க வேண்டியவர்கள். எந்த கிரகத்துல ஆகட்டும் மன்னனாக இருந்தால் அங்க மக்களை ஆள்வதற்கும் அவங்கள காமம் என்கின்ற பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிப்பதும் அவங்க வேலை. அப்ப அவங்க மூலமா பகவத்கீதை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டியது எல்லாருக்குமே அவசியமா இருந்தது. இந்த முழுமுதற் கடவுளான நித்திய உறவை வளர்க்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தை பயில்வதுதான் மனித பிறவியோட நோக்கமே. மனித பிறவி இங்கு உண்டு உறங்கி உடலுறவு கொள்வதற்காக அல்ல. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எதற்காக? இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்து கொண்டு பகவானுடன் திரும்பி போய் சேர்வதற்காக கொடுக்கப்பட்ட அரிய கருவி இது. இதை வந்து இந்த மனித உடம்பு என்கின்ற அரிய கருவியை நாம் பயன்படுத்தி கொண்டு திரும்பி போக பார்க்கணும். சோ இங்க எல்லா தலைவர்களும் கல்வி பண்பாடு பக்தியின் மூலம் குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளார்கள். எல்லா தேச தலைவர்களும் இப்ப யுஎஸ்ஏல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க சட்டசபையில பகவத்கீதையை வச்சுதான் சில மினிஸ்டர்ஸ் வந்து பிரமாணம் எடுக்கிறாங்க. எப்படி நம்ம கோர்ட்ல எல்லாம் பகவத்கீதையை வச்சு இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லுவாங்க. அது போல அங்கெல்லாம் பிரமாணம் மந்திரி பதவிக்கு பிரமாணம் எடுக்கணும்னா பகவத்கீதை மேல கை வச்சு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பகவத்கீதை வெளிநாடுகள்ல கூட அங்கீகரிக்கப்பட்டு அவங்க அதை படிச்சு நல்ல ஒரு அறிவை வளர்த்துக்கிட்டு ஞானத்தை வளர்த்துக்கிட்டு பகவான்கிட்ட போய் சேர வழிய பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய திருநாடு அப்படிங்கிற பாரத பூமி, ஏன்னா பாரத பூமி வந்து மிகவும் பேறுபட்டது. ஏன்னா இங்க கலாச்சாரம் பண்பாடு கல்வி அப்படிங்கிறது ஆன்மீக கல்வி வேத கலாச்சாரம் நம்ம கிட்ட அவ்வளவு சிறப்பா இருந்தது. ஆனா மக்கள் அதை யூஸ் பண்ணிக்காம மேலை நாட்டு நாகரிகத்தை அவங்களாம் நம்ம நாகரிகத்தை பின்பற்றி அவங்க நிறைய சான்ஸ்கிரிட் மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு வைப்ரேஷன் இருக்கு இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மக்களோ பைத்தியக்காரங்க மாதிரி அவங்களுடைய அர்த்தமற்ற நாகரிகங்களை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்படி நாம திரும்பி போறதுக்கு என்ன வழி அப்படின்னா எப்படி பகவான் வந்து இதை சூரிய தேவனுக்கும் சூரிய தேவன் விவஸ்வான் மனுவிற்கும் இப்படி கீழிறங்கி வந்ததோ. ஏன்னா பகவானுடைய தலைமையை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. எல்லா கிரகங்களுக்கும் தலைவனான சூரியன் வந்து அளவற்ற சக்தியும் உஷ்ணத்தையும் இவரது கட்டளைக்கேற்பவே பெற்றுள்ளான். எல்லா கோள்களுக்கும் அவங்களுக்கு சக்தி எங்க வந்தது? தேவர்களுக்கெல்லாம்னா பகவான்கிட்ட இருந்துதான் வருது. சோ பகவானின் கண்ணை பிரதிநிதிக்கும் வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா பகவானுடைய ஒரு கண் சூரியனாகவும் இன்னொரு கண் சந்திரனாகவும் சொல்லுது. சோ அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த சுற்றுப்பாதையில் நாங்கள் சுற்றுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா உலகுக்கும் கிரகங்களுக்கும் மன்னராக விளங்குறது யாருன்னா எல்லா கிரகங்களுக்கும் மன்னராக விளங்குறது சூரியன். அந்த சூரிய பரம்பரையிலிருந்து அப்படியே கீழே கீழே வருது. அப்போ நினைவு கெட்டாத காலத்திலிருந்து கீழிறங்கி வரும் ஞானத்திற்கான தரமான புத்தகம் என்னன்னா பகவத்கீதை. ஏன்னா பகவத்கீதை இப்ப கிடையாது, எப்பவோ இருந்திருக்கு. சூரியன் உதிக்கிறப்பவே 5000 வருடங்கள் இல்ல. இந்த கலியுகம், இதுக்கு முந்தின திரேதா யுகம், அதுக்கு முந்தின துவாபர யுகம், சத்தியயுக, அதுக்கு முன்னாடி பல யுகங்கள். ஏன்னா யுகங்கள் தொடர்ந்து மாறி மாறி இந்த சைக்கிள் வந்துட்டே இருக்கும். சோ பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டு அது வழி வழியாக பின்பற்றப்பட்டு வருகிறது.
சோ கீதையின் கூற்றின்படி கீதையை உரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றின்படி இதுவே கீதையின் சரிதம் பற்றிய தோராயமான கணக்கீடுன்னு இங்க சில கணக்குகள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பகவத்கீதை வேதங்களுக்கு சமமான ஞானம், அபவர்ஷேய, அதாவது மனிதனால் பேசப்படுறது கிடையாது. ஏன்னா மனிதனுக்கு 4 விதமான குறைபாடுகள் இருக்கு. ஏமாற்றும் குணமுடையவன், தவறு செய்யும் இயல்புடையவன், மாயைக்குட்பட்டவன், அவனது புலன்கள் குறையுடையது இப்படின்னு பல குறைகள் இருக்கு, 4 விதமான குறைகள். அதனால குறையுடைய மனிதன் பகவத்கீதையை சொல்ல முடியாது. அப்ப பகவான் யாருன்னா திவ்யமானவர். அவரது உடல் நம்ம உடல் மாதிரி கிடையாது, திவ்யமான உடல். அவர்தான் இந்த பகவத்கீதை சொல்ல முடியும். வேதங்கள் அப்படின்னா சட்டம், நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். இப்ப எப்படி இந்திய குடியுரிமை சட்டம் இருக்கு, அது போல மனிதனாக பிறந்தாலே இந்த சட்டத்துக்கு உட்படணும். விலங்குகளுக்கெல்லாம் சட்டம் கிடையாது, கர்மா கிடையாது. நம்மளுக்குத்தான், மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்கு. அப்ப இந்த வேதங்களை எல்லாம் பின்பற்றி வேதங்கள் என்ன சொல்லுதோ அதெல்லாம் செஞ்சு இந்த உடல் அப்படிங்கிற கூட்டிலிருந்து இந்த ஆத்மாவை விடுவிக்க வேண்டும். அவன் தான் புத்திசாலி. இல்லைன்னா அவன் ஆத்மகா, ஆத்மாவை கொன்றவன் எனப்படுகிறான். அப்ப வீண் விவாதம் செய்யும் ஏட்டனியர்கள் தங்கள் சுய வழியில் பகவத்கீதை கற்பனை செய்யக்கூடாது. கற்பனை செஞ்சு படிச்சாங்க அப்படின்னா அவ்வளவுதான். சீடப்பரம்பரையின் மூலமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க சீட பரம்பரை சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்கும் சூரியனோட வம்சத்துல ரகுவம்சம், ஸ்ரீராமர் உதித்த வம்சம், அப்படியே இந்த பரம்பரா அப்படியே கீழே இறங்கி வருது. இது மேல போகக்கூடாது, கீழிருந்து மேல சொல்லி மேல போகக்கூடாது. மேல இருந்து அபவர்ஷே, அதாவது அவர் அவரோகா முறைப்படி மேல இருந்து கீழே இறங்கி வரணும். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணலாம்.